ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு தல தலன்னு தயிர் சாதம் ருசியா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கர்ல 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கழுவி எடுத்துட்டு வந்துட்டு, எந்த கிளாஸால அரிசி எடுத்தோமோ, அதே கிளாஸால 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு, வெயிட் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிட்டு, நம்ம சாதத்த நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பசும்பால காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, 1 கப் அளவுக்கு அதிகமா புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு, ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு தாளிப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமா மல்லித்தழையை தூவி கலந்து எடுத்தோம்னா தயிர் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.